என் நாயனத்தை கத்தை எடுத்துக்கணுவா. நீ நாதஸ்வரம் கூட வாசிப்பியா? எல்லாம் தான் கத்தேன். என்ன பிரயோஜனம்? ஆமா, இப்ப எதுக்காக நாதஸ்வரத்தை எடுத்து வர சொல்ற? எனக்கு வெகு நாள ஒரு சந்தேகம். என்னது? உங்க நாயனத்துலதே அப்படி சத்தம் வருதா, இல்ல எந்த நாயனத்தை வாசிச்சாலும் அந்த சத்தம் வருதான்னு பாக்கணும். என் வாசிப்புல உனக்கே எவ்வளவு சந்தேகம் வந்துருச்சு? இல்ல, உங்க நாயனத்துக்குள்ளே ஏதோ விஷ வச்சு உதறியோன்னு எல்லாரும் பேசுறாங்க. மண்டு. ஏ, நாதஸ்வரத்துல என்ன இருக்கு? நாபிக் கமலத்திலிருந்து நாம கொடுக்கிற காத்தலையும் ஆண்டவனுடைய அனுகிரகத்திலையும் தான் எல்லாம் இருக்கு. குடுவுல நிக்கிறவா என்ன சத்த வாசிங்களே. வாசிங்க. அடியாத்தி, இந்த நாயனத்திலயும் அதே சத்தம் தான் வருது. மண்டு. ஏ, இம்புட்டு நல்லா வாசிக்கிறீங்க. கோவம் தான் அடிக்கடி வந்துருது. குறையில்லாத மனுஷன் ஏது ஜில்லு? ஆமா ஆமா ராசா. ஐயோ, ஜில்லு, என் மனசு சரியில்லை. நான் இன்னொரு நாளைக்கு வாசிக்கிறேன். எங்க நீ கொஞ்சம் வாசி. எங்க ஓடுறேன்? நீங்களும் வாசிச்சு நானும் வாசிக்கவா? ஆறு கேட்பாங்க. ஏன் அங்கதான் இருக்கோமே. நீ எப்படி வாசிச்சாலும் அது எனக்கு நல்லா தான் இருக்கும். வா, என்ன வாசிக்க சொல்றீங்களா? வா. மத்த யார் வாசிப்பாங்க? நான் வாசிக்கிறேன். ஜில்லு, என்ன செய்ய போற? பயப்படாதீங்க, வாசிக்க போறாங்க. என்ன கொல்லாத, எனக்கு நாதசுரமே மறந்துடும் போல. எங்க நீ வீட்டுல உள்ள போற? ராத்திரிக்கு தான் நாடகம். அப்போ டிக்கெட் வாங்கிட்டு வா, உள்ள விடுவாங்க. இப்ப நான் நாடகம் பார்க்க ஒண்ணு வரலையா? இந்த நாதசுர வித்வான் சண்முக சுந்தரம் இருக்காரு, அவர் இங்க இருக்கிறதாக சிக்கல்ல சொன்னாங்க. அவரை பார்க்கலான்னு வந்தீங்க. அவருக்கு நீ என்ன வேணும்? மச்சான் வேணும். மச்சானா? போங்க போங்க. உங்களுக்கு தேதி தெரியுமா? நம்ம கம்பெனிய மலையாவுக்கு கண்டராக்ட் பேசி கூப்பிடுறாங்க. நான் போகலான்னு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீ எங்க போனாலும் நானும் உன் கூடவே வர்றேன். நீ இல்லைன்னா எனக்கு இந்த உலகமே இல்லை. நான் உன் கூட இருக்கும்போது எனக்கு கவலை தெரியல, பொழுது போறது தெரியல. நீ எங்க போனாலும் நானும் உன் கூடவே வர்றேன். என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாது. உன்னை விட்டுட்டு நானும் எங்கேயும் போக மாட்டேன். உன் கம்பெனியிலே தான் இருக்க போறேன். அதுதான் என் மனசுக்கு பெரிய நிம்மதி. இதுதான் என்னுடைய இறுதியான முடிவு. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்து நாம 2 பேரும் பிறந்தோம்னா நான் அண்ணனாவும் நீ தங்கையாவும் தான் பிறக்கணும். இந்த செம்மத்திலேயே அப்படித்தானே இருக்கும். அப்புறம் என்ன குறை? கடவுள் புண்ணியத்துல உனக்கு எந்த விதமான குறையும் வரக்கூடாது. நீ நல்லா இருக்கணும்.